அல்லேலூயா. அவர் நல்லவர், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் கிருபை என்றும் உள்ளது. கிருபை உள்ளது, உள்ளத்தின் ஆழத்தில் என்றும் உள்ளது. அவரை போற்றி பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போ. அவரை போற்றி பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போ. அவரை போற்றி பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போ. அல்லேலூயா. நான்காவது நாளும் தேவன் நம்முடைய மத்தியில் எழுந்தருளும்படியாய், தேவ பிரசன்னம் மத்தியில் தங்கியிருக்கும்படியாய் நம்ம ஆயத்தத்தோடு இருக்கும்போது பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு கூட தொடர்ந்து இடைப்பட்டு கொண்டே இருப்பார். அவர் நம்மை நேசிக்கிறதுனால தான் இந்த மாதிரி கூட்டங்களை ஏற்படுத்தி கொண்டே இருக்கிறார். அவர் நம்மை நேசிப்பதை மீண்டும் மீண்டும் உறுதிப்படுத்தி கொண்டே இருக்கிறார். அவர் நம்மை நேசிக்கிறதுனால தான் வாய்ப்புகளை கொடுத்து கொண்டே இருக்கிறார். 2025 ஒரு வாய்ப்பு கிடைக்குமோ என்னமோ நமக்கு தெரியாது. ஆனால் 2024 ஒரு வாய்ப்பு கொடுத்ததற்காக நம்ம ஆண்டவருக்கு நன்றி செலுத்த வேண்டும். 2025 வரும் நம்ம வெயிட் பண்ணலான்றதல்ல, 2024 இந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். ஆண்டவர் அநேகரோடு பேசிக்கொண்டிருக்கிறார், உணர்த்தி கொண்டிருக்கிறார். இந்த வருடமும் இருக்கட்டும் சொல்லி தண்ணியை பாய்ச்சுகிறார். இந்த வருஷம் இருக்கட்டும் சொல்றாரு. வேதம் சொல்லுகிறது, நல்ல கனி கொடாத மரமெல்லாம் வெட்டுண்டு அக்கினியிலே தள்ளப்படுகிற நாள் வரப்போகிறது. ஆனால் நம் மீது கிருபையாய் இரக்கமாய் இந்த வருஷமும் இருக்கட்டும் சொல்லி ஆண்டவர் கிருபையாய் இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க என் மேல அவர் கிருபையாய் இருக்கிறாருன்னு சொல்லி? அவருடைய கிருபையினால தான் நம்ம இன்னைக்கு இருக்கிறோம் உயிரோட. அவர் கிருபை இல்லைன்னு சொன்னா நம்ம என்னைக்கோ இந்த உலகத்தை விட்டு என்ன பண்ணியிருக்கணும், போயிருக்கணும். ஸோ ஆண்டவருடைய கிருபை ஒவ்வொரு நாளும் நம்ம மீது வெளிப்பட்டு கொண்டிருக்கிறது. மீண்டுமாய் நாம் வாசிக்கலாம் 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 26ஆம் அதிகாரம் 6வது வசனம். நாம் இந்த 7 நாள் உபவாச ஜெபத்தில் தொடர்ந்து இந்த வசனங்களை நம்ம தியானித்து கொண்டு வருகிறோம். உசியா என்கிற ஒரு ராஜா 16 வயசுல அவன் ராஜ்யபாரத்துக்கு வருகிறான். சின்ன பையனாக இருந்தாலும் அவன் ராஜ்யபாரத்துக்குள்ள வந்த உடனே அவனுக்குள்ள ஒரு தீர்மானம் இருந்தது. இன்னைக்கு காலையில் கூட நம்ம கேட்டோம், ஒரு தீர்மானம், டிஸ்பரேஷன் இல்லையா? ஒரு தீர்மானத்தோடு நம்ம ஆண்டவரிடத்துல எத்தனை பேர் தீர்மானம் எடுத்தீங்கன்னு தெரியல. பல நேரங்களில் நம்ம மீட்டிங்கில் உட்கார்ந்துட்டு இருக்கும்போது வார்த்தைகளை கேட்கும் போதும் அப்படியே சரண்டர் பண்ணுறோம். அல்லது ஒரு நாள் அந்த சரண்டர் இருக்குது, அதுக்கப்புறம் அது அந்த மாம்சம் என்ற அலங்கத்தை உடைச்சு தேவ ராஜ்யத்தை ஸ்தாபிக்க முடியாமல் போய்விடுகிறது. இன்னைக்கு ஆண்டவர் அந்த அலங்கத்தை உடைக்கணும்னு விரும்புகிறார். இங்க என்ன தீர்மானம் பண்ணுகிறோமோ அது அப்படியே நம்முடைய ஆவி, ஆத்துமா, சரீரத்தில் வெளிப்பட வேண்டும். வார்த்தைகளை கேட்கும் போது நம்முடைய பாவம் ஒன்று, மீட்டிங் முடிஞ்சோன்னா நம்முடைய சுபாவம் ஒன்றா இருக்கக்கூடாது. நம்ம ஆண்டவருடைய சமூகத்தில் எப்படி இருக்கிறோமோ அப்படித்தான் ஒரு தீர்மானம் எடுக்கணும். நம்ம எல்லாரும் குறை உள்ளவர்கள், பலவீனம் உள்ளவர்கள். ஏன் நம்மளை கூப்பிட்டு உட்கார வச்சு ஆண்டவர் பேசி கொண்டிருக்கிறார்? ஏன் நம்மளை சபைக்குள்ள கொண்டு வந்திருக்கிறார்? ஒருவேளை நல்ல இந்த டெஸ்பரேஷனா அவங்க நினைக்கிற விஷயத்துல உறுதியா இருக்கிற எத்தனையோ பக்தர்கள் வெளியே இருக்கிறாங்க. ஒருவேளை அவங்கள கொண்டு வந்து வச்சிருந்தாலும் அது தேவராஜ்யத்துக்கு பிரயோஜனமா இருந்திருக்கும். ஆனால் அவங்கள விட்டுட்டு நம்மளை தான் தெரிஞ்சு எடுத்திருக்கிறாரு. நம்ம ஏமாற்றி கொண்டிருக்கிறோம் ஆண்டவரை. இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுக்க வேண்டும். உசியா ராஜா, அவனுக்குள்ள ஒரு தீர்மானம் வந்துச்சு. தன் தேவனை தேடுவதற்கு தன்னுடைய மனதை இணங்க பண்ணி இருந்தான். அதுக்கு முன்னாடி கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதை, இந்த 2 விஷயத்துல ஒரு தீர்மானம் அவனுக்குள்ள இருந்தது. இந்த வருஷம் நான் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும், எனக்கு எதிராக இருக்கிற தடைகள் உடைக்கப்பட வேண்டும், என்னுடைய அலங்கங்கள் தகர்க்கப்பட வேண்டும், தேவன் எனக்கு கொடுத்த வாக்குத்தத்தங்கள் எனக்குள்ள வர வேண்டும் என்று சொல்லி உங்களுக்கு பர்சனலாய் ஒரு தாகம் இருந்தால் இந்த தீர்மானத்துக்குள்ள நீங்க வர வேண்டும்.
அவருக்கு என்ன பிரியம்? தேவனுக்கு செம்மையானதை செய்யறதுக்கு நீங்க ஒப்பு கொடுக்க வேண்டும், அல்லது தேவனை தேடுவதற்கு உங்களுடைய மனதில் ஒரு தீர்மானம் எடுக்க வேண்டும். நீங்க எடுக்கிற தீர்மானம் உங்க பேச்சுல தெரியும், நீங்க எடுக்கிற தீர்மானம் உங்க நடவடிக்கையில தெரியும், நீங்க எடுக்கிற தீர்மானம் உங்க குடும்பத்தை பார்த்தா தெரியும், நீங்க எடுக்கிற தீர்மானம் உங்க முகத்தை பார்த்தாலே தெரியும். இன்னைக்கு ஆண்டவர் சொல்றார், மனுஷனும் முகத்தை பார்க்கறான், ஆண்டவர் உங்க உள்ளத்தை பார்க்கிறாரு. அநேகர் தீர்மானம் எடுக்கிறோம், அதை மீறி மீறி திரும்ப திரும்ப பாவத்தை செய்கிறோம். இன்னைக்கு ஆண்டவர் சொல்றார், இந்த வருஷமும் இருக்கட்டும், நமக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்திருக்கிறார். நீ உசியா ராஜாவை மாதிரி ஒரு தீர்மானம் எடுத்தால், வேதம் சொல்லுகிறது, அதனுடைய 5வது வசனத்தினுடைய கடைசி பகுதி, தேவன் அவன் காரியங்களை வாய்க்க பண்ணினார். 7வது வசனத்தினுடைய கடைசி பகுதி, தேவன் அவனுக்கு துணை நின்றார். கர்த்தர் உங்க காரியத்தை வாய்க்க பண்ணணுமா, கர்த்தர் உங்களுக்கு துணையா நிக்கணுமா, நீங்க இந்த தீர்மானத்துல உறுதியா இருக்க வேண்டும். உங்களுக்குள்ள ஒரு உறுதி வரணும். அந்த உறுதியில தான் தேவனால் உங்களை ஆசீர்வதிக்க முடியும். மீண்டுமா இன்னைக்கு ஆவியானவர் பேசுகிறார். அதே விஷயத்தை ஏன் திரும்ப பேச வைக்கிற தெரியல. இன்னைக்கு சிலர் ஒரு தீர்மானத்துக்குள்ள வர வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். நீ மாய்மாலத்தோடு இருக்காதீங்க என்றார் ஆண்டவர். ஒரு தீர்மானத்துல உறுதியா இருங்கன்னு சொல்றார் ஆண்டவர். உசியா ராஜாவுடைய வெற்றியினுடைய ரகசியம் அந்த தீர்மானமா இருந்துச்சு. இந்த தீர்மானம் எடுத்த உசியா ராஜா இப்போ யுத்தத்துக்கு புறப்படுகிறான், பெலிஸ்தர்களுக்கு எதிராய் புறப்படுகிறான். நல்லா தெரிஞ்சுக்கோங்க, தேவனுக்கு முன்பாய் ஒரு தீர்மானம் எடுத்த ஒரு தேவ பிள்ளையால் தான் எதிரிகளுக்கு எதிராய் நீங்க நிற்கவே முடியும். நீ தேவனுக்கு முன்பாய் சரண்டர் ஆகாம, தேவனுக்கு முன்பாய் உன்னை ஒப்பு கொடுக்காம, தேவனை தேடுவதற்கு ஒரு வைராக்கியமான தீர்மானம் எடுக்காம, சத்துருக்களுக்கு முன்னாடி நீங்க நிற்கவே முடியாது. சத்துருக்களுக்கு முன்பாய் நீங்கள் தோற்று போவீர்கள். சத்துருக்களுக்கு முன்பாய் நீங்கள் வெட்கத்தை அனுபவிப்பீர்கள். இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, 2024 சத்துருக்களுக்கு முன்னாடி உனக்கு நான் ஒரு பந்தி ஆயத்தப்படுத்த வேண்டும் என்றால், உன்னை சுற்றி இருக்கிற சத்துருக்கள் சிதறடிக்கப்பட வேண்டும் என்றால், நான் உங்ககிட்ட பணத்தை கேட்கல, பொருளை கேட்கல, எனக்காக நீ மொட்டையடிக்க வேண்டாம், எனக்காக நீ எந்த காரியமும் செய்ய வேண்டாம், உன் உள்ளத்துல ஒரு தீர்மானம் எடுன்றார் ஆண்டவர். ஒரு தீர்மானத்துக்குள்ள வா. நீ எடுக்கிற தீர்மானத்துல அட்லீஸ்ட் அதை செய்வதற்கு ஒரு முயற்சி எடு, அல்லது எடுக்கிற தீர்மானத்துல நிலைத்து நிற்பதற்கு பிரயாசப்படு. புதிய ஏற்பாட்டின் சத்தியத்தின்படி ஆவியானவர், ரோமர் 8ஆம் அதிகாரத்தில் சொல்லுகிறது, ஆவியானவரை கொடுத்தது நீங்களும் நானும் பலவீனமான பாண்டம் என்று அவருக்கு தெரியும். உங்களுடைய பலவீனங்களில் உதவி செய்யும்படி ஆவியானவரை கொடுத்திருக்கிறார். எங்கெல்லாம் எனக்கு பலவீனம், ஏன் அவரையும் யூஸ் பண்ண மாட்டேங்கிறோம், வார்த்தைக்கும் கீழ்ப்படிய மாட்டேங்கிறோம், வேற என்னதான் அவரால் நமக்கு செய்ய முடியும்? புதிய ஏற்பாட்டில் பரிசுத்த ஆவியானவர், அவர் தேற்றரவாளன், அவர் நமக்கு உதவி செய்கிறவர், நமக்காக விண்ணப்பம் பண்ணுகிறவர், நமக்காக வாக்கு கடங்காத பெருமூச்சுகளால் தேவனை நோக்கி மன்றாடி கொண்டிருக்கிறவர். ஆவியானவருடைய வேலை என்ன? உன்னை கரை திரை முதலானவைகள் இல்லாதபடிக்கு பிழையற்றதும் பரிசுத்தமான சபையாய் தேவனுக்கு முன்னாய் நிறுத்துற வரைக்கும் ஆவியானவர் வைராக்கிய வாஞ்சையாய் உங்களோடு கூட போராடி கொண்டிருக்கிறார் என்பதை ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளையை நீ உணராதிருக்கிறாயோ? மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாய் பெற்ற பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாத. ரட்சிக்கப்படும் போது எபேசியர் 1:13 சொல்லுகிறது, பரிசுத்த ஆவியினால நீங்கள் முத்திரை போடப்பட்டிருக்கிறீர்கள். ஆவியானவர் உங்களுக்குள் இருக்கிறார். நீ தீர்மானம் எடுத்துட்டு மீறி மீறி செயல்படுகிறது, தீர்மானம் எடுக்காதபடி இருதயத்தை கடினப்படுத்துகிறது, தேவனுடைய விருப்பத்துக்கு மாறாய் செயல்படுகிறது. ஒவ்வொரு நாளும் பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தி கொண்டிருக்கிறீர்கள், பரிசுத்த ஆவியை வேதனைப்படுத்தி கொண்டிருக்கிறீர்கள். பரிசுத்த ஆவியானவர் வேதனைப்படும் போது எப்படி விடுதலை நடக்கும்? வேதம் சொல்லுகிறது, கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு. ஏன் விடுதலை இல்லை? ஏன் போராட்டம்? ஆவியானவரை துக்கப்படுத்துகிறோம். எப்படி துக்கப்படுத்துகிறோம்? நான் மாய்மாலம் பண்ணுகிறேன், தீர்மானத்துக்குள்ள வரமாட்டேங்கிறேன், ஆண்டவருக்காக வைராக்கியமாய் நிற்க மாட்டேங்கிறேன். அதனால பரிசுத்த ஆவியானவர் துக்கப்படுகிறார். பரிசுத்த ஆவியானவர் துக்கப்படுறதுனால பல மண்டலங்களில விடுதலைகள் தடையாய் கொண்டே இருக்கிறது. ஆனாலும் ஆண்டவர் கிருபையாய் இரக்கமாய் இந்த 2024 இந்த வருஷமும் இருக்கட்டும்,
இந்த வருஷமும் ஆவியானவர் ஒரு முறை கூட ஒரு வாய்ப்பை கொடுப்போம். என் பிள்ளை இந்த வருஷம் எனக்கு கீழ்ப்படிவாளா, என் பிள்ளை இன்னைக்கு ஒரு தீர்மானத்துக்குள்ள வருவாளா, என் பிள்ளை இன்னைக்கு ஒரு வைராக்கியத்துக்குள்ள வருவாளான்னு சொல்லிட்டு ஆவியானவர் ஏங்கி கொண்டிருக்கிறார். அந்த ஆவியானவரை இன்னைக்கும் துக்கப்படுத்திட்டு நீங்க போக வேண்டும் என்ற ஆசையா? இல்ல, இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுக்கிறேன், வாழ்ந்தால் உமக்காக வாழ்றேன் ஆண்டவரே, உலகத்தில் இருக்கிற வாழ்க்கை ஒரே வாழ்க்கை தான் ஆண்டவரே, எனக்காக ஜீவனை கொடுத்த நீர் தான் எனக்கு முக்கிய ஆண்டவரே, என்னுடைய நண்பர்கள் முக்கியமல்ல, குடும்பம் முக்கியமல்ல, என்னுடைய ஆசை முக்கியமல்ல, என்னுடைய விருப்பம் முக்கியமல்ல, என்னுடைய தேவைகள் முக்கியமல்ல, இவைகள் எல்லாவற்றிலும் நீர் எனக்கு முக்கியம் ஆண்டவரேன்னு சொல்லி தீர்மானம் எடுக்கிறவர்களுக்காக கர்த்தர் இறங்கி வந்து செயல்பட போகிறார். நீங்கள் 2024 நீங்கள் போகும்போது உங்கள் கையின் பிரயாசத்தை அவர் வாய்க்க செய்வார். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். இந்த 2024 ஆசீர்வாதமான ஆண்டாய் உனக்கு இருக்கும். நீ தீர்மானம் எடுக்காதபடி ஆசீர்வாதம் வராது. நீ தீர்மானம் எடுக்காதபடிக்கு ஆசீர்வாதத்தினுடைய கதவுகளை ஆண்டவரால் திறக்க முடியாது. இன்னைக்கு நீ தீர்மானம் எடுத்தால் நீ எங்க போனாலும் உங்க கூட வர்றதுக்கு ஆண்டவர் இருக்கிறார். எத்தனை பேர் இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுக்க போறீங்க? ஹல்லேலூயா. ஒரு நிமிஷம் அப்படியே ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவரே இனி நான் ஏமாற்ற மாட்டேன் ஆண்டவரே, இனி நான் மாய்மாலம் பண்ண மாட்டேன் ஆண்டவரே, ஆண்டவரே இனி நான் ஏமாற்ற மாட்டேன் ஆண்டவரே. ஒரு தீர்மானத்துக்குள்ள வர்ற ஆண்டவரே, ஒரு தீர்மானத்துக்குள்ள வர்ற ஆண்டவரே. எத்தனையோ முறை நீர் என்னை ஆசீர்வதிக்க விரும்பியும் என்னுடைய தீர்மானத்தில் உள்ள குறைபாட்டினால, நான் உம்மை வேதனைப்படுத்தினதுனால ஆசீர்வாதம் எனக்குள்ள வரலப்பா, விடுதலை எனக்குள்ள நடக்கல ஆண்டவரே. ஆண்டவரே நானே அதற்கு பொறுப்பேற்றுக் கொள்றேன் ஆண்டவரே. என்னுடைய குறைவுகளை நான் ஒத்துக்கொள்றேன் ஆண்டவரே. என் சரீரத்தில் சத்துரு போராடினதுக்கு, என் சிந்தனையில சத்துரு போராடினதுக்கு, என் குடும்பத்தில் சத்துரு போராடினதற்கு நானே பொறுப்பேற்றுக் கொள்ளுகிறேன் ஆண்டவரே. எனக்கு கிருபையா இறங்குங்க ஆண்டவரே. ஆவியானவரே என்னை பரிபூர்ணமாய் ஒப்பு கொடுக்கிறேன்னு சொன்னா ஆவியானவர் உங்களுக்குள்ள செயல்பட தொடங்க போகிறார். கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்க விடுதலை உண்டு. பரிசுத்த ஆவியானவர் உங்களை அபிஷேகிப்பார். பரிசுத்த ஆவியானவர் உங்களை வைராக்கியமாய் நிறுத்துவார். ஆவியானவருடைய ஒத்தாசை இல்லாதபடி, ஒரு தீர்மானம் எடுக்காதபடி நீங்கள் யுத்தம் செய்ய முடியாது. நீங்கள் எதிரிகளுக்கு முன்பாக நிற்க முடியாது. இன்னைக்கு ஒரு தீர்மானத்துக்குள்ள வரணும். இந்த உசியா ராஜா 16 வயசு தான், பட் தீர்மானத்துல ரொம்ப ஸ்ட்ராங் ஆயிட்டாரு. இன்னைக்கு நாம் வெக்கப்பட வேண்டிய ஒரு இடத்துல இருக்கிறோம். நமக்கு வயசு அதை விட பல மடங்கு ஆயிடுச்சு. ஆனால் எதை செய்யணுமோ அதை செய்யாம, எதை செய்யக்கூடாதோ எல்லாத்தையும் செய்து கொண்டிருக்கிறோம், எல்லாத்தையும் செய்து கொண்டிருக்கிறோம். ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, தேவையானது ஒன்றே. மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டார். தேவையானதை விட்டுட்டு எல்லாவற்றுக்கும் மேல நமக்கு ஆண்டவருக்காக வைராக்கியமா எல்லாம் நல்லது, பட் தேவையானதை விட்டுட்டோம். ஆனால் இந்த 2024 நல்ல பங்கை பிடித்தெடுக்கிற ஆண்டாய் மாற வேண்டும். இதை துவக்கத்திலே நல்ல பங்கை நீங்க பிடித்தெடுத்தால் ஆசீர்வாதம் கூட வர ஆரம்பிக்க போகிறது. தேவன் நம்முடைய காரியங்களை வாய்க்க பண்ண போகிறார். ஹல்லேலூயா. சோ இந்த உசியா ராஜா ஒரு தீர்மானம் எடுத்தார் பாருங்க. பெலிஸ்தருக்கு எதிராக யுத்தம் பண்ண புறப்பட்டான். அவன் யுத்த புருஷனாய் நின்றான். நம்ம சிந்திச்சோம், ஒரு யுத்தம் செய்ய வேண்டும் என்றால் பெலிஸ்தர்களுக்கு எதிராக நடந்த அநேக யுத்தங்கள் இருக்கிறது. நாளாகம புஸ்தகத்துல, ராஜாக்களின் புஸ்தகத்துல, நியாயாதிபதிகளின் புஸ்தகத்துல நீங்க வாசித்து பார்த்தால் ஆவியானவர் இறங்குவார், அவர்கள் தலைமை தாங்குவார்கள். அப்போ யுத்த புருஷர்கள் யார்? ஆவியானவரால் நிரப்பப்பட்டவர்கள், அபிஷேகிக்கப்பட்டவர்கள். அப்போ ஆண்டவருக்காக செம்மையானதை செய்யறதுக்கு ஒப்பு கொடுக்கிறோம். அடுத்தது ஆண்டவரை தேடுவதற்கு நம்ம ஒப்பு கொடுக்கிறோம். அதோடு சேர்ந்து பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகம் இல்லாமல் நீங்க அடுத்த லெவல்ல மூவ் ஆகவே முடியாது. அநேகர் அபிஷேகம் பெறாதவர்களுக்கு அது ஒரு கவலையே ஏன் இல்லை? வேதத்தில் வாக்கு தத்தம் பண்ணப்பட்டதல்லவா? இயேசு கிறிஸ்து ஞானஸ்நானம் பெற்று கரையேறின உடனே பரிசுத்த ஆவியானவர் அவரை நிரப்பினார். அவர் பிறந்ததே பரிசுத்த ஆவியினால. அவருக்கு ஒரு அபிஷேகம் தேவைப்பட்டது. பிசாசுக்கு எதிராக நிற்கிறதற்கு, உலகத்துக்குள்ள போறதற்கு அவருக்கு ஒரு அபிஷேகம் தேவைப்பட்டது. ஆனா அதை குறித்து கரிசனையே இல்லாதபடிக்கு அபிஷேகத்துக்காக, ஆண்டவரே இந்த வருஷம் எனக்கு 1000 தேவைகள் இருக்கலாம்ப்பா, ஆனால் என்னை அபிஷேகம் பண்ணாதபடி ஆண்டவரே அடுத்த ஸ்டெப்புக்குள்ள நான் மூவ் ஆக மாட்டேன்னு சொல்லி ஒரு தீர்மானம் ஏன் நமக்குள்ள வர மாட்டேங்குது? போற போக்கில் அபிஷேகிங்க அபிஷேகிங்க அபிஷேகிங்க. அவர்களை அபிஷேகிக்கிறதுக்கு ஆண்டவர் வரமாட்டார். உனக்குள்ள ஒரு தீர்மானம் வர வேண்டும்.
இயேசு கிறிஸ்துவுக்கு அந்த அபிஷேகம் தேவைப்பட்டது. உங்களுக்கு தேவையில்லையா? அபிஷேகம் இல்லாமல் எப்படி நீங்க ஜெயிக்க முடியும்? எப்படி சத்துருவுக்கு எதிராக நிற்க முடியும்? எப்படி ஒரு யுத்தம் பண்ண முடியும்? ஆவியானவரை நிராகரிக்கிறீர்கள். வேதத்தில் சொல்லப்பட்ட சட்டத்துக்கு விரோதமாய் நீங்க நான் பார்த்துக்குவேன்னு சொல்றீங்க. அதனுடைய உள்ளான மீனிங் என்ன தெரியுமா? சுயம். நான் பார்த்துக்கிறேன், நீங்க தேவையில்லைன்னு சொல்றோம். ஆவியானவர் இல்லாதபடி இந்த உலகத்தில் நீங்க நிலை நிற்க முடியாது. ஆவியானவர் இல்லாதபடி வசனத்தை விசுவாசிக்க முடியாது. ஆவியானவர் இல்லாதபடி எந்த விடுதலைகளையும் பெற்றுக்கொள்ள முடியாது, ஜெபிக்க முடியாது, ஆராதிக்க முடியாது, ஊழியம் செய்ய முடியாது, குடும்பத்தை நடத்த முடியாது, வேலை செய்ய முடியாது. ஆவியானவர் உங்களுக்குள்ள இருந்தால், யோசேப்புக்குள்ள அவர் இருந்தார், தானியேலுக்குள்ள அவர் இருந்தார், தாவீதுக்குள்ள இருந்தார், எலியாவுக்குள்ள இருந்தார், எலிசாவுக்குள்ள இருந்தார். இத்தனை திரளான சாட்சிகள் நமக்கு முன்பாக இருக்கும்போது ஆவியானவருடைய அபிஷேகத்தை தாகத்தோடு, வேகத்தோடு, வைராக்கியத்தோடு தேடாதபடிக்கு கடினப்பட்டிருக்கிறவர்கள் நீங்கள் மனம் திரும்ப வேண்டும் என்று ஆவியானவர் சொல்லுகிறார். ஆவியானவர் இல்லாம ஒரு யுத்தம் பண்ண முடியாது. அடுத்ததாக நம்ம சிந்திச்சோம், அபிஷேகம் இருக்கிறது சவுலுக்குள்ள. அந்த அபிஷேகம் ஆதியில கிடந்த அந்த அன்பு, ஆதி வைராக்கியம் பயங்கரமா இருந்தாரு. நாள் ஆக ஆக அது தணிந்து போய்விட்டது. ஆண்டவர் சொல்றாரு, நீங்க ரட்சிக்கப்பட்ட நாள்ல, அபிஷேகம் பண்ணப்பட்ட நாள்ல இருந்து பரலோகம் போகிற வரைக்கும் அது ஒரே லெவல்ல இருக்க வேண்டும். அது அக்கினியாய் கொதித்து கொண்டிருக்க வேண்டும். அது அணைஞ்சு போக கூடாது. அப்ப என்னதான் ஆண்டவரே பண்றது? நான் அபிஷேகம் பெற்றப்போ பயங்கர வைராக்கியமா இருந்தேன், ராத்திரி எல்லாம் முழிச்சு ஜெபம் பண்ணேன், வேதத்தை வாசிச்சேன், எனக்குள்ள நிறைய தாட்ஸ் வந்துச்சு, நிறைய விஷயத்துல நான் மாறினேன். ஆனா இப்போ எல்லாமே தலைகீழா மாறிடுச்சு. காரணம் என்ன? உங்களுக்குள்ள அபிஷேகம் வந்தது, அது அப்படியே ஆறி போய்விட்டது. ஆனால் தாவீது ஒரு வித்தியாசமான தேவ மனுஷன். அவனுக்குள்ள அபிஷேகம் வந்த நாளில் இருந்து அதை அணைய விடாதபடிக்கு ஆராதித்து 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 அந்த அபிஷேகம் அவனுக்குள்ள கொதித்து கொண்டிருந்ததுனால கரடி வந்தாலும் சரி, சிங்கம் வந்தாலும் சரி, அது கோலியாத் வந்தாலும் சரி, அது அமலேக்கியர் வந்தாலும் சரி, அது எப்பேற்பட்ட எதிரிகள் வந்தாலும் சரி, வேதம் சொல்லுகிறது அவன் யுத்தத்திற்கு போய் தோத்துட்டு வந்த சரித்திரம் இல்லை. அது அபிஷேகத்தினுடைய அக்கினி. அது எனக்கு அருமையானவர்களே, அபிஷேகம் பெற்றவர்கள் ஏன் தோல்வி? ஏன் உங்களால ஜெயிக்க முடியல? ஏன் சுபாவத்தில் விடுதலை இல்லை? ஏன் சத்துருவை மேற்கொள்ள முடியல? ஏன் உங்களால ஜெபிக்க முடியல? அபிஷேகம் பெற்றாயிற்று, ஏன் பிரசங்கம் பண்ண முடியல? அபிஷேகம் பெற்றாயிற்று, ஏன் ஜெபிக்க முடியல? அபிஷேகம் பெற்றாயிற்று, ஏன் ஊழியத்தை எடுத்து நிறுத்த முடியல? அபிஷேகம் பெற்றவர்கள் சபையில உட்கார்ந்துட்டு இருந்தால் அது அவமானம். அபிஷேகம் பெற்றவர்கள் புறப்பட வேண்டும். அபிஷேகம் பெற்றவர்கள் அரியணையில் உட்கார வேண்டும். அபிஷேகம் பெற்றவர்கள் சபையை ஸ்தாபிக்க வேண்டும். அபிஷேகம் பெற்றவர்கள் தேசத்துக்குள் கடந்து போய் கோலியாத்துகள், அமலேக்கியர், பெலிஸ்தியரை முறியடித்து தேவ ராஜ்யத்தை கட்டும்படியாய் ஒரு தாவீது மேல அபிஷேகம் வந்த உடனே ஒரு தேசம் விடுதலை ஆனது. ஆனால் இத்தனை பேர் மேல அபிஷேகம் வந்து தேவ ராஜ்யம் கட்டப்படாதனுடைய காரணம் உன்னுடைய அபிஷேகம் மங்கி கிடக்கிறது. நம்ம சிந்திச்சோம், ஆராதனை, ஆராதிக்கிறவர்கள், தேவனை மகிமைப்படுத்துகிறவர்கள் அபிஷேகத்தினுடைய அடுத்த லெவலுக்குள்ள கடந்து போவார்கள். ஹல்லேலூயா. அந்த கோலியாத்தை முறியடித்து அவன் காத்தின் அலங்கத்தை முறித்து போட்டான் உசியா ராஜா. அடுத்ததாக நம்ம சிந்திச்சோம், யப்னேயின் அலங்கத்துக்குள்ள வந்துட்டான். அந்த யப்னேயின் அலங்கம் ஆக்சுவலி அதனுடைய மீனிங், அதுக்கு ஹீப்ரூ மீனிங் என்ன சொல்றாங்கன்னா, காட் பில்ட், கர்த்தர் கட்டினார். அவருடைய ஏரியா அது. யோசுவா பார்டர் போட்டு, இது இஸ்ரவேல் ஜனம், ஆனா அவன் பார்டர் போட்டுட்டான், அவன் அலங்கத்தை கொண்டு வந்துட்டான். நம்ம அதை வாசிச்சோம். சத்தியத்தை அறிய வேண்டும் என்ற அந்த சிந்தனையோடு கூட அதை ஒத்துட்டு நம்ம சிந்தித்து கொண்டிருந்தோம். காரணம், ஒரு ராஜாவுக்கு அவனுடைய எல்லை தெரியவில்லை என்றால் அவனால் யுத்தம் பண்ண முடியாது. ஒரு ராஜாவுக்கு அவனுடைய பார்டர் எது, எந்த பார்டருக்குள்ள யார் வந்திருக்கிறா, இந்த உணர்வு இல்லைன்னா அவனால யுத்தம் பண்ண முடியாது. ஒரு ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைக்கு, ஒரு அபிஷேகம் பண்ணப்பட்ட தேவ பிள்ளைக்கு வேத வசன சத்தியம் தெரியாவிட்டால் உன்னால யுத்தம் பண்ண முடியாது, சத்துருவுக்கு எதிராக நிற்க முடியாது.
அபிஷேகம் என்பது ஆவியானவர் என்பவர் சகல சத்தியத்துக்குள்ளே நம்மை வழி நடத்துகிறவர். பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டேன், அந்நிய பாஷை பேசுகிறேன், ஆனால் எனக்கு வசனம் தெரியாது. பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொண்டேன், அபிஷேகம் இருக்கிறது, ஆனால் வேதத்தை என்னால் எடுக்க முடியல. எங்கேயோ ஒரு மாற்றம் இருக்கிறது, எங்கேயோ சத்துரு உங்களை ஏமாற்றி கொண்டிருக்கிறான். ஏமாற்றினது போதும், 2023 ஏமாற்றினது போதும். வேதம் சொல்லுகிறது, அபிஷேகம் உனக்குள் இருந்தா ஒருவனும் உனக்கு போதிக்க வேண்டியதில்லை. அந்த சகல சத்தியத்துக்குள்ள அது உன்னை நடத்தும். ஆவியானவரே உனக்கு போதிப்பார். ஆனால் தலைகீழாக அபிஷேகம் பெற்றவர்களுக்காக தான் நம்ம ரொம்ப பிரயாசப்பட வேண்டி இருக்கிறது. அபிஷேகம் பெறாதவர்கள் கூட சகிக்கிறார்கள், மன்னிக்கிறார்கள், ஒப்புரவாகிறார்கள், வசனத்துக்கு கீழ்ப்படுகிறார்கள், வசனத்துக்கு நடுங்குகிறார்கள். ஆனால் அபிஷேகம் பெற்றவர்களுக்குள்ள கடின இருதயம், அபிஷேகம் பெற்றவர்களுக்குள்ள சத்தியம் தெரியவில்லை, வேதத்தை தொடமாட்டேங்கிறாங்க, சத்தியம் புரிய மாட்டேங்குது. அபிஷேகம் பெற்றவர்களுக்குள்ள உங்களுக்குள் இருக்கிற ஆவி இன்னதென்று பகுத்தறியும்படியாய் ஆவியானவர் ஏவுகிறார். 2024 நீ ஏமாற்றி கொண்டிருக்காதே. 2024 உனக்குள் இருக்கிற அபிஷேகத்தை நீ சுய பரிசோதனை பண்ணு. உனக்குள் அபிஷேகம் இருந்தால், உனக்குள் ஆவியானவர் இருந்தால், தாவீது சொல்றான், உம்முடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு, அவர்களுக்கு இடரல் இல்லை. தாவீது சொல்ற, அபிஷேகம் பண்ணப்பட்டவன் சொல்றான், நான் எப்பொழுது உம்முடைய சமூகத்தில் வருவேன், அதிகாலமே நான் உம்மை தேடுவேன் ஆண்டவரே. தாவீதினுடைய வாழ்க்கையில தாழ்மை இருந்துச்சு, என்னுடைய நீதிகள் எல்லாம் அழுக்கான கந்தை. ஆனால் அபிஷேகம் பெற்றவர்களுக்குள்ள பெருமை, அபிஷேகம் பெற்றவர்களுக்குள்ள சோர்வு, அபிஷேகம் பெற்றவர்களுக்குள்ள கனநித்திரையின் ஆவி, அபிஷேகம் பெற்றவர்களுக்குள்ள வசனம் தெரிவதில்லை. இந்த உலகத்திற்குள்ள சபைக்குள்ள ஒரு மாய்மாலமான வஞ்சிக்கிற ஆவி செயல்பட்டு கொண்டிருக்கிறார். 2024 இந்த வஞ்சிக்கிற ஆவிகளுக்கு ஒரு முடிவு உண்டாக வேண்டும். 2024 இந்த வஞ்சிக்கிற ஆவிகளுடைய அலங்கத்தை இடிக்கும்படி ஆவியானவர் ஏவுகிறார். உனக்குள்ள அந்த வஞ்சிக்கிற ஆவி இருக்கலாம், ஒருவேளை உன் வாழ்க்கைக்குள்ள அந்த வஞ்சிக்கிற ஆவி இருக்கலாம். அபிஷேகம் பெற்றவர்களே, அந்நிய பாஷை பேசுகிறவர்களே, உங்களுக்குள்ள என்ன ஆவி கிரியை செய்கிறது? ஒருவேளை எனக்குள்ள இருக்கிற ஆவியானவர் இருக்கிறார், ஆனா என்னால இதெல்லாம் முடியல, மன்னிக்க முடியல, தாழ்மையா இருக்க முடியல, ஒப்புரவாக முடியலனா, இன்றைக்கு ஆவியானவருடைய ஒத்தாசையோடு அந்த அலங்கத்தை இடியுங்கள் இயேசுவின் நாமத்தினால. பிசாசே வெளியே போ, வஞ்சிக்கிற ஆவியே வெளியே போ, அசுத்த ஆவியே வெளியே போ, இச்சையின் ஆவியே வெளியே போ, கோபத்தின் ஆவியே வெளியே போ, மன்னிக்க முடியாத கடின இருதயத்தின் ஆவியே வெளியே போ. கட்டளை கொடுங்க, கட்டளை கொடுங்க, கட்டளை கொடுங்க. 2024 பிசாசே நீ என்னை ஏமாற்ற முடியாது. 2024 பிசாசே நீ என்னை வஞ்சிக்க முடியாது. எனக்குள்ள ஆவியானவர் இருக்கிறார். கர்த்தருடைய ஆவி எங்கே அங்க விடுதலை உண்டு. ஆவியானவர் எனக்குள் இருந்து இயேசுவை போல என்னை மாற்றுகிறார். இயேசுவினுடைய சுபாவம் எனக்குள்ள வர வேண்டும். எனக்குள்ள ஆவியானவர் இருக்கும்போது என்னுடைய மாம்சம் சாக வேண்டும். மாம்சம் சாகாத எல்லைகளில் இருக்கிற அந்த அசுத்த ஆவியை வெளியேற்றுகை பொழுது அறிக்கை பண்ணு, அறிக்கை பண்ணு, அறிக்கை பண்ணு. உன்னுடைய அபிஷேகத்தால் அது முடியும். உனக்குள்ள இருக்கிற அபிஷேகத்தால் அது முடியும். நீ அந்நிய பாஷையில ஜெபிக்க ஆரம்பி. ஆவியானவருடைய ஒத்தாசையோட அதிகாரத்தோடு ஜெபிக்க ஆரம்பி. உனக்குள்ள பிசாசு ஏமாற்ற முடியாது. அலங்கத்தை கட்டி இருக்கிற அந்தகார சக்திகள் இயேசுவின் நாமத்தில் அது அழியட்டும். இப்பொழுது உனக்கு ஒரு பார்டர் போட்டு அந்த பார்டருக்கு மேல நீ செயல்பட முடியாதபடி, அதற்கு மேல நீ வளர முடியாதபடி, அதற்கு மேல நீ எழும்ப முடியாதபடி, உன்னை தட்டி தட்டி வருஷங்களாய் உன்னை எழும்ப விடாதபடிக்கு தடுத்த அந்தகார வல்லமைகள் இன்றைக்கு அதுக்கு ஒரு முடிவு உண்டாகிறது. முடிவு உண்டாகிறது. நீ தாவீதை போல ஆராதிக்க போகிறாய். நீ சிம்சோனை போல பராக்கிரமசாலியா இருக்க போகிறாய். எலியாவை போல அதிகாரமுடையவளா இருக்க போகிற. எலிசாவை போல செயல்பட போறீங்க. ஊடாபாலா சாந்தாலா ரபாலா ஊடாகானா சாந்தாலா ரியாலா ரபாலா. இயேசுவின் நாமத்தினால இந்த 2024 உன்னுடைய அபிஷேகத்தை பார்க்கும்போது அசுத்த ஆவிகள் அலற வேண்டும். 2024 நீ போராடாத, அபிஷேகம் உனக்கு கற்றுக் கொடுக்கும். 2024 உன்னை அமர்ந்திருக்க விடாது. 2024 அநேக ஸ்டேஜ்கள் ஓபன் ஆக போகிறது. அநேகருடைய மினிஸ்ட்ரி ஓபன் ஆக போகிறது. நீ நினைத்து பார்க்க முடியாத பிளாட்ஃபார்ம்ல பரிசுத்த ஆவியானவர் உன்னை நிறுத்த போகிறார். உனக்கு பிசாசு ஒரு பார்டரை போட்டிருந்தா 2024 உன்னுடைய பார்டரை உடைக்கிறார் ஆண்டவர். அநேகர் ஊழியத்துக்கு எழும்ப போறீங்க. அநேகர் ஊழியத்துக்கு கூப்பிடுவாங்க. நீ பிரசங்க பண்ணுவாய், நீ பாட்டு பாடுவாய், நீ ஆராதிப்பாய், நீ கட்டுகளை உடைக்கிற ஊழியத்தை செய்வாய். அந்த ஊழியத்தினுடைய அபிஷேகம் இயேசுவின் நாமத்தினால காட்டவிழ்க்கப்படுவதாக, காட்டவிழ்க்கப்படுவதாக. பார்டரை
உடைக்கிறார் ஆண்டவர், பார்டரை உடைக்கிறார் ஆண்டவர். இன்டர்நேஷனல் மினிஸ்ட்ரி இயேசுவின் நாமத்தில் ஓபன் ஆகட்டும். கிராமங்கள், பட்டணங்கள், நகரங்கள் உனக்காய் காத்திருக்கிறது. அபிஷேகம் பண்ணப்பட்ட தேவ பிள்ளையே, உன்னை முடக்கி வச்ச பிசாசுக்கு இன்னைக்கு ஒரு முடிவு உண்டாக்குறார் ஆண்டவர். ஊடாபாலா சாந்தாலா பராபாலா ரீகாமனகடகா. யார் உனக்கு பார்டர் போட முடியும்? யார் உனக்கு பார்டர் போட முடியும்? உன்னை அபிஷேகித்தவருக்கு ஒரு நோக்கம் உண்டு, உன்னை அழைத்தவருக்கு ஒரு நோக்கம் உண்டு. எத்தனையோ பேர் இருக்கும்போது தாவீதை செலக்ட் பண்ணதுக்கு ஒரு நோக்கம் உண்டு. அநேகர் தகுதி உள்ளவர்கள் இருக்கும்போது ஒதுக்கப்பட்டவன் ஆடு மேய்த்து கொண்டவனை அழைத்ததுக்கு ஒரு நோக்கம் உண்டு. உனக்கு படிப்பறிவு இல்ல, வேதாறிவு இல்லைன்னு சொல்லி நீ தயங்காத. உனக்குள் இருக்கிற அபிஷேகம் உன்னை கொண்டு போகும். உனக்குள் இருக்கிற அபிஷேகம் உனக்கு போதிக்க ஆரம்பிக்கும். ஹalleluya. தாபாரா ஷாகலா ரபலா ரீமானா ஷாகலா ரபலா. 2024 அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள் உட்காருகிற ஆண்டல்ல, ஓடுகிற ஆண்டாய் மாறப்போகிறது. உனக்குள்ள அபிஷேகம் இருந்தால் நீ உட்கார்ந்து வசனத்தை கேட்டு தூங்குறதுக்கு அல்ல, நீ எழும்பி ஓடுவதற்கு ஆண்டவர் கரத்தை பிடிக்கிறார். பிலிப்பு கிட்ட சொல்றார், பிலிப்பு அந்த ரதத்தோடு நீ போய் சேர்ந்து கொள். மந்திரி ரதத்துல போறான். ரதம் போகிற வேகத்தை அவன் பார்த்துட்டு எப்படி போகிறது அவன் யோசிக்கல. ஆவியானவர் அவனுக்குள் இருந்ததுனால ரதத்தை விட வேகமாய் பரிசுத்த ஆவியானவர் அவனை கொண்டு போனார். நீ எப்படி போகிறதுன்னு நினைக்காத, எப்படி ஊழியம் செய்யறதுன்னு நினைக்காத, எப்படி பேசுவேன்னு நினைக்காத. உன் மேல அபிஷேக தைலம் விழுந்தது உண்மை என்றால் 2024 ரதத்துக்கு முன்பாய் ஓடக்கூடிய வல்லமை உனக்குள்ள வந்து விட்டது. உன்னை ஓட வைக்கிறவர் ஆண்டவர். உன் கால்களை நீ தரித்திருக்காது. இயேசுவின் நாமத்தினால அநேக அபிஷேகம் பண்ணப்பட்ட தேவ பிள்ளைகளுடைய காலுக்கு போட்ட சங்கிலி இன்றைக்கு அவிழ்க்கப்படுகிறது. காலை கட்டி வைக்கிற அந்த கட்டை உடைக்கிற பொழுது நீ ஒரு எல்லையை தாண்ட முடியாதபடி, ஒரு எல்லையை கடந்து போக முடியாதபடி உன்னை தடுத்து நிறுத்தி கொண்டிருந்த அந்தகார சங்கிலிகளுக்கு இன்னைக்கு ஒரு முடிவை உண்டாக்குகிறார். வெளியே கொண்டு வர்றார், வெளியே கொண்டு வர்றாரு, வெளியே கொண்டு வர்றார். அபிஷேகம் பெற்ற தேவ பிள்ளைகளை, ஆன்லைன்ல பார்த்து கொண்டிருக்கிற அநேக தேவ பிள்ளைகளை வெளியே கொண்டு வருகிறார், வெளியே கொண்டு வருகிறார். நீ அடங்கி இருக்க முடியாது. 4 செவுத்துக்குள்ள உட்கார முடியாது. ஒரு சபைக்குள்ள நீ உட்கார முடியாது. ஏதோ ஒரு இடத்துல உட்கார்றதுக்கு தேவன் உன்னை அழைக்கல. உலகம் எங்கு போய் சகல சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி நான் உன்னை தெரிஞ்சு கொண்டேன். அதற்காக தான் உன்னை அபிஷேகம் பண்ணியிருக்கிறேன். வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. நீ புறப்பட்டு போ, நீ புறப்பட்டு போ, புறப்பட்டு போ, புறப்பட்டு போ, புறப்பட்டு போ. உன்னோட ஆவியானவர் வரப்போகிறார். ஆவியானவர் புறப்பட போகிறார். நீ புறப்படும் போது ஆவியானவர் புறப்படுவார். அவர் உன்னோடு கூட வரப்போகிறார். ஹalleluya. thank you lord. நன்றி ஆண்டவரே, நன்றி தகப்பனே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. பரிசுத்த ஆவியானவர் எனக்குள்ள வந்து அபிஷேகம் பண்ணும்போது எனக்கு யாரும் பார்டர் போட முடியாது. அபிஷேகம் பண்ணப்பட்டவனுக்கு சபை பார்டரை போட முடியாது. அபிஷேகம் பண்ணப்பட்டவனுக்கு மூத்த ஊழியர்கள் பார்டர் போட முடியாது. அபிஷேகம் பண்ணப்பட்டவனுக்கு குடும்பம் பார்டர் போட முடியாது. உனக்குள்ள அபிஷேக தைலம் இருக்கும் என்றால் எல்லா பார்டர்களையும் உடைத்து கொண்டு உனக்குள் இருக்கிற அபிஷேகத்தினுடைய அக்கினி அது புறப்படுகிற நேரம் வந்து விட்டது. 2024 உன்னை கட்டுப்படுத்த எந்த சக்திக்கு முடியாது, எந்த சக்திக்கு முடியாது, எந்த பிசாசுக்கு முடியாது. உனக்குள் இருப்பவர் உலகத்தில் இருப்பவனை விட பெரியவர். ஓ ராபா சாந்தாலா ரீகாலா பாபா பாபா ரீமானா ஷாகாலா பா ரியாலா பாபா பா உடாபாலா பா சாந்தாலா பராபாலா. Thank you Lord. Thank you Holy Spirit. Hallelujah. 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 அடுத்ததாக நம்ம வாசிச்சோம், அபிஷேகத்துல சத்தியத்துக்குள்ள நடத்துகிறது. சத்தியம் படிக்கிறவனுக்கு அவனோட பவுண்டரி என்னன்னு தெரிய ஆரம்பிச்சிருச்சு. அவன் பவுண்டரி தெரிஞ்சதுன்னா அவன் எங்க வேணாலும் தைரியமா போய் நிற்பான். ஒரு எல்லை கோடு, ஒரு நிலம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அவனுடைய பவுண்டரி தெரிஞ்சிருச்சு. அவன் பவுண்டரி என்னன்னு ரெக்கார்டும் காமிக்குது. எதிரி அவன் பவுண்டரிக்குள்ள 10 அடி உள்ள வந்துட்டான்னா எந்த கோர்ட்டுக்கு இவன் தைரியமா போவான், எந்த போலீஸ் இவன் தைரியமா சந்திப்பான். காரணம் ரெக்கார்டு சொல்லுது இது என்னுடைய பவுண்டரி. இன்னைக்கு ஆவியானவர் சொல்றார்,
ரட்சிக்கப்பட்டவர்களே, அபிஷேகம் பண்ணப்பட்டவர்களே, இந்த ரெக்கார்ட் சொல்லுது, உன்னுடைய பவுண்டரி இது அல்ல, நீ இருக்கிற வட்டம் அல்ல, நீ இருக்கிற ஏரியா அல்ல. உனக்காக வேதத்தில் சொல்லப்பட்ட பவுண்டரிக்குள்ள நீ என்ட்ரி கொடுக்கிற ஆண்டா இது மாற போகிறது. அநேக ஆசீர்வாதங்களுக்குள்ள நீ என்ட்ரி கொடுக்கல, அநேக ஆசீர்வாதத்தை நீ இன்னும் பார்க்கல, அநேக ரகசியங்களை இன்னும் நீ பார்க்கல. பிசாசு உன் கண்ணை குருடாக்கி வச்சிருந்தான். ஆனா இன்னைக்கு உன் கண்ணை பிரகாசமாக்கும்படி ஆவியானவர் இறங்கி வந்திருக்கிறார். இந்த 2024 பவுண்டரியை தாண்டுகிற ஆண்டாய் மாற போகிறது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நன்றி ஆண்டவரே, நன்றி சொல்லுங்களேன் ஆண்டவருக்கு. ஹalleluya, thank you lord. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. நாம் சிந்திச்சோம், அபிஷேகத்துல இந்த சத்தியத்துக்குள்ள நடத்துகிறார். அலங்கங்கள் இடிக்கப்படுகிறது, பார்டர் யப்னைன் அலங்கம்லாம் இடியுது. அதே நேரத்தில் இந்த அபிஷேகத்துக்குள்ள அதிகாரம் இருக்கிறது. இவன் ஏரியா எல்லை தெரிஞ்சிருச்சுன்னு மட்டும் இவன் போல, இவனுக்குள்ள அதிகாரம் இருக்குது. நான் ராஜான்ற தெளிவு இவனுக்குள்ள இருந்துச்சு. ஆண்டவர் சொல்றாரு யோவான் 1:12 நீ என்னைக்கு இயேசுவை ஏற்றுக்கொண்டாயோ தேவனுடைய பிள்ளை என்று உனக்கு நான் அதிகாரம் கொடுத்துட்டேன். நீ தேவனுடைய பிள்ளை என்று உன்னை சும்மா வைக்கல, உனக்கு நான் அதிகாரம் கொடுத்திருக்கிறேன் அப்படின்றாரு. லூக்கா 9 சொல்றாரு, சகல பிசாசுகளை துரத்தவும், சகல வியாதிகளை உங்களுக்கு குணப்படுத்தவும் உங்களுக்கு வல்லமையையும் அதிகாரத்தையும் நான் கொடுத்திருக்கிறேன் அப்படின்றாரு. வல்லமையும் அதிகாரத்தையும் கொடுத்திருக்கிறார் உங்களுக்குள்ள. லூக்கா 10:19 சொல்லுது, இங்க பாரு, உனக்கு எதிராய் பில்லி சூனியங்கள், மாந்திரிகங்கள், செய்வனைகள், சர்ப்பங்கள், தேள்கள், இதை பார்த்து தானே உன் வாழ்க்கை முழுவதும் பிரேயர் பண்ணி நீ சலிச்சு காலத்தை ஓட்டுற. ஆனா வசனம் சொல்லுகிறது, சத்தியம் சொல்லுகிறது, ரெக்கார்ட் சொல்லுகிறது, கல்வாரி சிலுவையில சர்ப்பங்களையும் தேள்களையும் நசுக்கின ஆண்டவர், பிசாசின் மேல ஜெயித்த ஆண்டவர் உனக்குள்ள இருந்து அவர் சொல்றாரு, இங்க பாரு, நீ என்னுடைய பிள்ளையா இருக்கிறதுனால, நான் உன்னை அபிஷேகம் பண்ணி இருக்கிறதுனால சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கும்படி சத்துருவினுடைய சகல வல்லமைகளை மேற்கொள்ளும்படி உங்களுக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறார் ஆண்டவர். அதிகாரம் கொடுத்திருக்கிறார் ஆண்டவர். ஆண்டவர் பாருங்க, 2023 வரைக்கும் நம்மை நம்பி 1 யோவான் 4:4 சொல்றாரு, பிள்ளைகளே, அபிஷேகம் பெற்றவர்களே, அதிகாரம் உடையவர்களே, நீங்கள் என்னால் உண்டாயிருந்து இவர்களை எல்லாம் ஜெயித்தீர்கள், ஏனெனில் உலகத்தில் இருக்கிறவனை விட உனக்குள் இருப்பவர் பெரியவர் என்று. அப்பாவுடைய இருதயத்தை நீங்க பாருங்க, அவர் எவ்வளவா ஏங்கிக் கொண்டிருக்கா. நீ என்னால் ஜெனிப்பிக்கப்பட்டிருக்கிற, என்னுடைய வித்து உனக்குள் இருக்கிறது, என்னுடைய அபிஷேகம் உனக்குள் இருக்கிறது, என்னுடைய வார்த்தை உனக்குள் இருக்கிறது, என்னுடைய ஆவியானவர் உனக்குள் இருக்கிறாரு. நீ எழும்பி சத்துருவை சிதறடிக்கணும். நீ உலகத்தில் இருக்கிற சத்துருவை தோற்கடிக்கணும்னு சொல்லி அல்லவா உன்னை நான் ஏற்படுத்தினேன். ஆனா 2023 வரைக்கும் நீ தோற்று அழுது வெக்கப்பட்டு கிடப்பது என்ன? 2024 நீ ஜெயிக்க போகிறாய்கிறார் ஆண்டவர். யார் விசுவாசிக்கிறீர்களோ பிசாசின் மேல அதிகாரம் வெளிப்படும். யார் விசுவாசிக்கிறீர்களோ மாந்திரீக கட்டு மேல அதிகாரம் வெளிப்படும். இன்னைக்கு ஆவியானவர் அதை ரிலீஸ் பண்றாரு. நீ விசுவாசி. 2024 டெலிவரன்ஸ் மினிஸ்ட்ரி ஒவ்வொருத்தருக்குள்ள வெளிப்பட போகிறது. நீ பேசும்போது பிசாசு ஓடும், நீ கையை வைக்கும்போது வியாதி சுகமாகும். மார்க் 16:16 சொல்லுகிறது, விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்களாவன. நீ விசுவாசி விட அடுத்த லெவலுக்குள்ள போயிட்ட, நீ அபிஷேகத்துக்குள்ள வந்துட்ட. போதும், இனி நீ கற்றுக்கொண்டது போதும், இனி நீ தரித்திருந்தது போதும். நீ புறப்படுகிற நேரம் இது, அதிகாரத்தை செயல்படுத்துகிற நேரம் இது. ஊடாபாலா சாந்தாலாபா, பிசாசுக்கு எதிரான வல்லமை வெளிப்படுகிறது, வியாதிகளுக்கு எதிரான வல்லமை வெளிப்படுகிறது, அற்புத அடையாளங்கள் வெளிப்படுகிறது. பெற்றுக்கொள். யாரெல்லாம் விசுவாசிக்கிறீர்களோ தேவ மகிமையை கண்டு கொண்டிருக்கிறீர்கள். ஹalleluya, ஹalleluya. உங்க கரங்களை போருக்கு பயன்படுத்தி கொண்டிருக்கிறார். ஹalleluya, thank you lord. அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு இந்த ரகசியம் தெரிஞ்சிருச்சு. அவர் சொல்றாரு, எங்களுடைய போராயுதங்கள் மாம்சத்துக்கு ஏதுவானவைகள் அல்ல,
அரண்களை நிர்மூலம் பண்ணும்படி அது தேவ பலம் உள்ளதா இருக்கிறது. எதெல்லாம் அரண்களை வைத்தானோ, எதெல்லாம் மதில்களை கட்டியிருந்தானோ, உன் குடும்பத்துக்கு எதிராய், தனிப்பட்ட வாழ்க்கைக்கு எதிராய், உன்னுடைய பினான்சியலுக்கு எதிராய், அல்லது உன்னுடைய பிள்ளைகளுக்கு எதிராய் எங்கெல்லாம் அரண்கள் இருந்துச்சோ, இன்னைக்கு ஆவியானவர் சொல்றாரு, அந்த அரண்களை தகர்க்கக்கூடிய தேவ பலன் உனக்குள்ள ஆல்ரெடி இருக்கிறது. நீ விசுவாசித்தால் அது மேனிஃபெஸ்ட் ஆக ஆரம்பிக்கும். விசுவாசிக்கும் போது அது நடக்க போகிறது. இனி நீ அழுது கொண்டிருக்கிற போகிறது இல்ல, நீ துக்கப்பட போறது இல்ல, நீ எழும்பி பிரகாசிக்க போகிறாய். ஹalleluya, thank you Lord. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. அப்ப பாருங்க, நம்ம அதிகாரமுடையவர்களாய் செயல்பட வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். நம்ம நேரம் போயிட்டே இருக்குது. அடுத்த ஒரு அலங்கத்தை நம்ம பார்க்கணும். கர்த்தருக்கு சித்தமானா நாளைக்கு பார்க்கலாம். ஆனாலும் அதை நம்ம டச் பண்ணிட்டு ஜெபம் பண்ண போகிறோம். வாசிக்கலாமா? மீண்டுமாய் அஸ்தோத்தின் அலங்கம். அஸ்தோத்தின் அலங்கம் யோசுவாவின் புஸ்தகத்தில் நீங்க வாசிச்சு பார்த்தா, கொஞ்சம் வேகமாக அதை வாசிச்சா நல்லது. வாசிங்க. யோசுவா 11:22. போதும். அடுத்தது நீங்க வீட்டில் போய் படிச்சுக்கோங்க. யோசுவா 15:46-47. யூதா கோத்திரத்தினுடைய எல்லைகளில இந்த அஸ்தோத் வருகிறது. நம்ம முதல் வாசிச்ச வசனம் நல்லா கவனிச்சுக்கோங்க. அஸ்தோத் அப்படின்னா இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தேவன் காணி ஆட்சியாய் கொடுக்கப்பட்ட தேசத்துல அந்நியர்கள் ஆல்ரெடி உள்ள இருந்தான். யோசுவாவினுடைய காலகட்டத்தில் அவங்களெல்லாம் நீ துரத்து அப்படின்னு சொன்னாரு. இவர்கள் துரத்தினார்கள். ஆனால் நம்ம முதல் வாசிச்ச வசனம் சொல்லுது, சிலரை அங்க விட்டு விட்டார்கள். சிலரை அங்க விட்டு விட்டார்கள். அந்த சிலர் சும்மா தான் இருந்தாங்க. வாசிங்க வேகமா. 1 சாமுவேல் 4:2 வசனம். வேகமாக வாசிங்க. யாரு பாவம் போதுன்னு சொல்லிட்டு விட்ட சிலர் இப்ப அணிவகுக்கிற அளவுக்கு ஆயிட்டான். எதிர்த்து நிற்கிறார்கள். அடுத்தது 1 சாமுவேல் 5:1 வசனம். போதும், நல்லா பாருங்க. அஸ்தோத்தின் அலங்கம் என்பது உசியா ராஜா இடித்து தள்ளினார். அதுக்குள் இருக்கிற ஆவிக்குரிய காரியம் ஆவியானவர் நமக்கு என்ன வெளிப்படுத்துகிறார்? அஸ்தோத் என்பவர்கள் ஆல்ரெடி அங்க இருந்தவர்கள். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆண்டவர் சொல்றார், அவங்களெல்லாம் நீ துரத்து. ஆனா யோசுவாவினுடைய காலகட்டத்தில் சிலரை அங்க மீதியாக வைத்தார்கள். இந்த மீதியா வைத்தவன் சாமுவேலின் புஸ்தகத்தில் வாசிக்கும் போது அணிவகுக்கிற அளவுக்கு பெருகிட்டான். சாமுவேலின் புஸ்தகத்தில் வாசிச்ச அடுத்த வசனம் 5:1 வசனத்தில் எபினேசரில் இருந்து கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியை அஸ்தோத்துக்கு கொண்டு போய்விட்டான். எபினேசர் என்றால் உதவி செய்கிறவர். ஆண்டவருடைய உதவியை பெற்றுக்கொள்ள முடியாதபடி ஆண்டவருடைய உதவியை கொண்டு வருகிற உடன்படிக்கை பெட்டியை எபினேசரில் இருந்து அஸ்தோத்துக்கு கொண்டு போய்விட்டான். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளை, நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், ஒப்பு கொடுத்திருக்கிறோம், அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கிறோம், அதிகாரத்தோடு இருக்கிறோம், ஆராதிக்கிறோம், சத்தியம் தெரிகிறது, அதிகாரம் எல்லாமே இருக்குது. ஓகே. ஆனால் நீ ரட்சிக்கப்பட்டு ஆவிக்குரிய வளர்ச்சியில வளர்ந்து வரும்போது எத்தனையோ காரியங்களை ஆண்டவர் உனக்கு உணர்த்தியும் இன்னும் நீ விடுதலை ஆகாதபடி, இன்னும் நீ ஒப்பு கொடுக்காதபடி, இன்னும் நீ மனம் திரும்பாதபடி வைத்திருந்த சில காரியங்கள் உனக்கு எதிராக இன்றைக்கு அணிவகுத்து நின்று கொண்டிருக்கிறது. அன்னைக்கு சிலராக தான் இருந்தாங்க. அன்னைக்கு இவங்க நினைச்சா ஒரே நாள் அடிச்சு கொண்டிருக்க முடியும். பாவம், விட்டுட்டாங்க. நீ ரட்சிக்கப்படும் போது ஒரு தீர்மானம் எடுத்திருந்தா மொத்தமா ஆண்டவர் விடுதலை கொடுத்திருப்பாரு. ஆனால் சில சுபாவங்கள், சில உறவுகள், சில காரியங்கள் அப்படியே விட்டு வச்சு இன்னைக்கு அது அணிவகுத்து நிற்கிறது உங்களுக்கு முன்பாக. அணிவகுத்து நின்னா பரவாயில்ல. அடுத்தது வாசிச்சோம், எபினேசரில் இருந்து உடன்படிக்கை பெட்டியை வெளியே கொண்டு போயிருச்சு. சமாதானம் போயிருச்சு,
உதவி போயிருச்சு. உடன்படிக்கப்பட்டு இருக்கிற வரைக்கும் ஆண்டவரே இறங்கி வந்துருவாரு. உடன்படிக்கப்பட்டு இருக்கிற வரைக்கும் என்னை மன்னிச்சிருங்க ஆண்டவரே வந்துருவாரு. உடன்படிக்கப்பட்டு இருக்கிற வரைக்கும் அப்பா உடனே மனதுருகிடுவாரு. ஆனால் பிசாசுக்கு தெரியும், உடன்படிக்கப்பட்டு எடுத்துக்கொண்டு போய்விட்டான். எபேசியர் 6ஆம் அதிகாரத்தில் சொல்றாரு, எல்லாம் ஓகே, ஆனால் பிசாசின் தந்திரங்களுக்கு நீ எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களாக வேண்டும். அப்ப தந்திரமாய் ஏதேன் தோட்டத்துக்குள் நுழைந்தவன் இன்றும் தந்திரமாய் நமக்குள்ளே நுழைவான், சபைக்குள்ளே நுழைவான், குடும்பத்துக்குள்ள நுழைவான் என்று ஆவியானவர் எச்சரிக்கிறார். ஆனால் நம்ம ரட்சிக்கப்பட்டோம், அபிஷேகம் பண்ணப்பட்டோம், நிர்விசாரம், கவனக்குறைவு, பயபக்தி இல்லை, கீழ்ப்படிதல் இல்லை, செவி கொடுக்கிறது இல்லை, இப்படிப்பட்ட முரட்டாட்டமான பல சுபாவத்தினால அங்கே தந்திரமாய் சில பெலிஸ்தியன் உள்ள உட்கார்ந்து இருக்கிறான். சில அஸ்தோத்தின் விக்கிரகங்கள் உள்ள வந்துருச்சு, சில காரியங்கள் உள்ள வந்துருச்சு. உள்ள வந்தது மேனேஜ் பண்ணிக்கலாம். ஊழியக்காரங்க சொல்லும் போது ஊழியக்காரங்க மேல கோபப்படுறது, ஆண்டவர் உணர்த்தும் போது அது எனக்கு இல்லை இவங்களுக்குன்னு சொல்றது. எத்தனையோ முறை ஆண்டவர் பேசியும் அதை குறித்து நீ கவனம் இல்லாத இருந்ததுனால இன்றைக்கு உனக்கு எதிராக அது யுத்தம் பண்ண வந்து விட்டது. யுத்தம் பண்ண பரவாயில்ல, அவனுடைய குறியே உடன்படிக்கப்பட்டி தான். அதுக்கு முன்னாடி ஒரு சம்பவம் நடக்கிறது. உடன்படிக்கப்பட்டி பாளையத்துக்குள்ள வரும்பொழுது பயங்கர ஆரவாரம் இருக்கிறது. பெலிஸ்தியர் சொல்றாங்க, என்ன ஆரவாரத்தின் சத்தம், கர்த்தருடைய பெட்டி வருகிறது. இவன் சொல்றான், பெலிஸ்தியரே நீங்க தயாராகிக்கொள், உடன்படிக்கப்பட்டி வந்தா கண்டிப்பா இவன் ஜெயிச்சிருவான், அதனால நீ யுத்த புருஷர்களாயிரு. பிசாசுக்கு தெரியுது உடன்படிக்கப்பட்டினுடைய வேல்யூ. ஆனால் ரட்சிக்கப்பட்ட அபிஷேகம் பண்ணப்பட்ட தேவ பிள்ளைக்கு தெரியவில்லை. நீ மாறாத சில சுபாவங்கள், நீ விடாத சில காரியங்கள், விடாத சில உறவுகள், விடாத சில பழக்க வழக்கங்கள், கீழ்ப்படியாமைகள், முரட்டாட்டங்கள் உனக்குள் இருக்கிற உடன்படிக்கை பெட்டியை வெளியே தள்ளி கொண்டிருப்பது என்பதை நீ மறந்து போனாயோ? இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, அநேகருடைய உடன்படிக்கை பெட்டி வெளியே போய்விட்டது. நீ உட்கார்ந்து ஒப்பாரி வச்சாலும் ஆண்டவர் இறங்கி வரமாட்டார். உடன்படிக்கப்பட்டு வெளியே போனால் தேவன் செவி கொடுக்க மாட்டார். உடன்படிக்கப்பட்டு கொள்ளை போய்விட்டது. ஏன் அநேகருடைய கேள்விக்கு பதில் இல்லை? ஏன் அநேகருடைய வாழ்க்கையில விடுதலை இல்லை? ஏன் அநேகருடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதம் வரல? உடன்படிக்கப்பட்டு உன்னை விட்டு மூவாயி ரொம்ப நாள் ஆச்சு. எபினேசரை விட்டு போய்விட்டது. உதவி இல்லை, உதவி கேட்டாலும் கிடைக்கல, ஜெபம் பண்ணாலும் விடுதலை இல்லை. எனக்கு அருமையானவர்களே, அந்த அதிகாரத்தை நீங்க அப்படியே வாசிச்சு பார்த்தீங்கன்னா, பெலிஸ்தியருடைய இடத்துல மூல வியாதிகளை ஆண்டவர் கொண்டு வந்தார். நான் படிச்சு பார்த்த ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. உடன்படிக்கப்பட்டு போயிருச்சேன்னு சொல்லிட்டு இவன் உபவாசம் பண்ணலாம் ஒன்றும் கேட்கல. ஆனால் உடன்படிக்கப்பட்டு வெளியே போனோன்னே அவருக்கு மனசு ரொம்ப அடிச்சுக்கிச்சு. வாக்கு தத்தம் பண்ணப்பட்டவன் உணர்வு இல்லாமல் இருக்கிறானே, வாக்கு தத்தம் பண்ணப்பட்டவன் அதனுடைய அருமை தெரியாமல் இருக்கிறானே. அவர் என்ன பண்ணிட்டாரு, உடன்படிக்கப்பட்டு இருக்க வேண்டிய இடம் என் பிள்ளைகளுடைய இடம் தான். அஸ்தோத்தின் மனுஷரே, அங்க உடன்படிக்கப்பட்டு ரொம்ப நாள் நான் விடமாட்டேன். அவர் இறங்கி வந்தார். அஸ்தோத்தினுடைய தாகோனுடைய கோயில உடன்படிக்கப்பட்டு இருந்துச்சு. தாகோன் குப்புற விழுந்தது. அஸ்தோத்தின் மனிதர்களுக்கு மூல வியாதிகள் உண்டானது. அவர்கள் பயந்தார்கள். 7 மாசம் கொடுமையை அனுபவித்தார்கள். அவர்கள் எக்ரோனுக்கு கொண்டு போனாங்க, அவர்கள் கிபியாவுக்கு கொண்டு போனாங்க, அவர்கள் ஒவ்வொரு இடத்துல மாறி மாறி கொண்டு போறான். இல்ல பெலிஸ்தியருடைய எல்லைக்குள்ள உடன்படிக்கப்பட்டு இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு அதை அனுப்பி விட்டார்கள். வேதம் சொல்லுகிறது அது எபினேசருக்கு வந்துச்சு. சாமுவேல் சொல்றாரு, கர்த்தர் இம்மட்டும் நமக்கு உதவி செய்தார், அவர் எபினேசர் என்று அங்க பேர் வைத்தார். 2023 வரைக்கும் உன்னை விட்டு உடன்படிக்கப்பட்டு போயிருக்கலாம். நீ கடின இருதயமா இருந்திருக்கலாம், நீ முரட்டாட்டமா இருந்திருக்கலாம், உன்னை விட்டு தேவனுடைய ஆவி விலகி போனது கூட நீ அறியாதபடி நீ ஜெபித்துக் கொண்டிருந்திருக்கலாம். சவுல மாதிரி நீ வாழ்ந்து கொண்டிருந்திருக்கலாம். உன் வாழ்க்கையில உடன்படிக்கப்பட்டு விலகிருச்சு, ஆவியானவர் விலகிட்டாரு. உன்னுடைய ஆராதனை அல்பமா இருக்குது, உன்னுடைய ஜெபம் உப்பு சாப்பு இல்லாம இருக்கிறது, உன்னுடைய கிறிஸ்தவ வாழ்க்கையில ஒரு அனல் இல்லாம இருக்கிறது. காரணம் என்னைக்கோ உடன்படிக்கப்பட்டு உன்னை விட்டு மூவ் ஆயிருச்சு.
ஆனா நீ அதை குறித்து கரிசனை இருக்கிறாயோ இல்லையோ, இந்த 2024 உனக்காக ஜீவனை கொடுத்த அந்த ஆண்டவர் சொல்றார், இல்லம்மா உடன்படிக்கப்பட்டு இருக்கிற இடம் நீதான், நீ தேவனுடைய ஆலயம், உன் சரீரம் தேவனுடைய ஆலயம், நான் உனக்குள்ள வாசம் பண்ண வேண்டும். அவர் வைராக்கிய வாஞ்சியாய் இன்னைக்கு ராத்திரி நீங்க ஒப்பு கொடுக்கும் போது 2024 உடன்படிக்கை பெட்டி கொண்டு போன இடத்துல இப்பொழுது கதி கலக்கம் உண்டாகிறது. அங்கே மூல வியாதிகள் உண்டாகும், அங்கே கொடிய வாதைகள் உண்டாகும், தாகோனின் கோயில்கள் குப்புற விழுகும். உடன்படிக்கை பெட்டி உன்னை தேடி வரப்போகிறது. ஆனால் எத்தனை பேர் ரிசீவ் பண்றதுக்கு தயாரா இருக்கிறீங்க? பெத்சிமேசின் மனுஷர்கள் அந்த காளை வண்டியை ரிசீவ் பண்ணார்கள். இன்றைக்கு பிரேயர்ல ஆண்டவர் கேட்கிறாரு, மகளே மகனே, இன்னைக்கு உனக்கு ஒரு லாஸ்ட் சான்ஸ் நான் கொடுக்கிறேன். உன்னை விட்டு உடன்படிக்கை பெட்டி போயிருக்கலாம், ஆனா இன்னைக்கு அந்த உடன்படிக்கை பெட்டி வந்து கொண்டிருக்கிறது. ஓ, ஒரு காளை மாட்டுல உடன்படிக்கை பெட்டி வந்து கொண்டிருக்கிறது. ஆண்டவரே, அந்த உடன்படிக்கை பெட்டி எனக்குள்ளே வரட்டும். ஆண்டவரே, மீண்டும் இந்த ரட்சிப்பின் சந்தோஷத்தை திரும்ப கொடுங்க. அந்த உற்சாகத்தின் ஆவி எனக்கு திரும்ப தாங்க. இன்னைக்கு நீ கேட்கும் போது இதோ பெலிஸ்தருடைய பாளையத்தில் வாதை உண்டாகிறது, வாதை உண்டாகிறது. திரும்ப உன்னை நேசிக்கிறார். உதவி வரும் கண்மலை வருகிறது. எபினேசருடைய கரம் உன்னை பிடிக்கிறது. எத்தனை பேர் ரிசீவ் பண்றீங்க? ஆண்டவரே, அந்த உடன்படிக்கை பெட்டி வரட்டும் சுவாமி. ஆண்டவரே, அந்த சந்தோஷத்தை திரும்ப கொடுங்க, அந்த ஆதி அன்பை திரும்ப கொடுங்க. ஆண்டவரே, திரும்ப என்னை பழைய அபிஷேகத்துக்கு கொண்டு வாங்க. திரும்ப என்னை அனல் மூட்டுங்க, திரும்ப என்னை உயிர்ப்பீங்க, திரும்ப என்னை உயிர்ப்பீங்க. உடன்படிக்கை பெட்டி வருகிறது, உடன்படிக்கை பெட்டி வருகிறது. அது ஒவ்வொரு இடமா போகிறது. அது இல்ல, அது இஸ்ரவேல் தேசத்துக்கு தான் போகணும். அது பெத்சிமேசின் மனுஷர் அதை ரிசீவ் பண்றாங்க. ஓ, எபினேசருக்கு அது வருகிறது, எபினேசருக்கு அது வருகிறது. இம்மட்டும் கர்த்தர் உதவி செய்தார். 2024 அவர் எனக்கு உதவி செய்தார். என்னை கைவிடவில்லை, என்னை தள்ளிவிடவில்லை, என்னை ஒதுக்கவில்லை, என்னை நிராகரிக்கவில்லை. என்னை மீண்டுமாய் அரவணைக்கிறார், மீண்டுமாய் அரவணைக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? மகனே மகளே, 2024 உன்னுடைய முயற்சியினால் அல்ல, என்னுடைய கிருபையினால உன்னை நான் ஆசீர்வதிக்க போகிறேன். உனக்கு நான் உதவி செய்ய போகிறேன், உனக்கு நான் விடுதலை கொடுக்க போகிறேன். ஓ ஹalleluya. எபினேசரே, எபினேசரே. அப்படி எல்லாரும் ஒப்பு கொடுக்கலாம். எழுந்து நின்று, வரையில் உதவி நீரே, எபினேசரே, எபினேசரே. எத்தனை பேர் உணர்ந்து பாட போறீங்க? உதவி நீரே, உம்மை முழு உதவி, உம்மை முழு உள்ளத்தோடு. ரியல் வர்ஷிப், உண்மையான ஆராதனை, உண்மையான ஆராதனை. அன்பு கூறுவே, ஆராதனை, 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 ஆராதனை. அன்பு கூறுவே, இன்னும் அதிகமாய் ஆராதிப்பே, இன்னும் ஆர்வமாய் அன்பு கூறுவே, இன்னும் அதிகமாய் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆராதிப்பே, இன்னும் ஆர்வமாய் உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே, முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை, 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 ஆராதனை. ஒரு நிமிஷம் ஆண்டவருடைய சமூகத்துல உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றி செலுத்தலாமா?
ஆண்டவரே, நீர் எங்கள் மீது வைத்த இரக்கத்தின் நிமித்தமாய் உடன்படிக்கை பெட்டி திரும்ப கொண்டு வந்ததற்காய் ஸ்தோத்திரம். திரும்ப எங்க மேல இரக்கமா இருக்கிறதற்காய் ஸ்தோத்திரம். திரும்ப எங்க மேல மனதுருக்கமா இருக்கிறதற்காய் ஸ்தோத்திரம். இந்த வருஷமும் திரும்ப எங்களை கட்ட போறதற்காய் ஸ்தோத்திரம். திரும்ப எங்களுக்கு நீங்க உதவி செய்ய எபினேசராய் வந்து விட்டதற்காய் ஸ்தோத்திரம். இனி நாங்க உதவிக்காக கலங்க வேண்டிய அவசியம் இல்லை. இதுவரை எங்களுடைய ஜெபம் தோல்வியா இருந்திருக்கலாம். ஆனா இன்னைக்கு எபினேசர் வந்ததுனால இன்று நாங்க ஜெபிக்கும் போது என்னுடைய கூப்பிடுதலுக்கு உங்களுடைய செவிகள் திறந்திருக்கிறதற்காய் ஸ்தோத்திரம். எனக்கு ஒத்தாசை வரக்கூடியதான பர்வதத்துக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரப்போறதற்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, ஒரு விஷயனை மன்னித்து நீங்க ஏற்றுக்கொண்டதற்காய் ஸ்தோத்திரம். இந்த வருடம் முழுவதும் நீர் விரும்புகிற வண்ணமாய், வைராக்கியமாய், தந்திரமாய் உள்ளே நுழைகிற பிசாசின் அலங்கத்தை, அஸ்தோத்தின் அலங்கத்தை இடித்து தள்ளி நான் வெற்றியோடு வாழ எனக்கு நீங்க கிருபை செய்யுங்கப்பா. ஒவ்வொருத்தரையும் உடைய கரத்துல நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். என் ஆத்துமாவே, என் முழு உள்ளமே, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. அவர் செய்த சகல உபகாரங்களை மறவார். ஆமென், ஆமென். God bless you. Praise the Lord.